அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தால் என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். அது என்ன எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. நீங்கள் அதை சார்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கணக்கு ஏன் கணக்குன்னு சொல்கிறாங்க, மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து ஏன் இவர் பண்ண மாட்டேங்கிறாரு, ஏன் ஸ்ட்ரைக்கு சொல்றாரு, ஸ்ட்ரைக்குக்கு இந்த ஒரு வேல்யூ எல்லாம் கிடையாது, பல வேல்யூகள் இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம டெரிவ் பண்ணலாம்? இப்போ மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி போயிடுப்பீங்க, ப்ரீவியஸ் ஹை என்ன லோ என்ன இருக்கோ அதெல்லாம் 3 டச் தான் என்ன அது சப்போர்ட், அப்படி கிடையாது. அன்றைய தினத்திற்குன்னு ஒரு வேல்யூ வரும். மார்க்கெட்டுக்கே சொல்றேன், மார்க்கெட்ல மேக்ஸ்ல நம்மளால வேல்யூ எடுக்க முடியும், புரியுதுங்களா? அந்த வேல்யூ தான் அன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா இன்ட்ராடே ட்ரேட். இன்ட்ராடே ட்ரேட் கான்செப்ட்ங்கிறது வேற, டிஃப்ரெண்டா சிந்திங்க. பொசிஷனலி அது என்ன டைரக்ஷன் அந்த டைரக்ஷன் இருக்கலாம், ஆனா இன்ட்ராடேல அதுக்கு எகென்ஸ்டா நடக்கும். அது ஏன் நடக்குது, அது என்ன காரணம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க இதுல டெலிவரி பண்ணணும். அப்ப ஆஃப் மார்க்கெட்ல டைம் கிடையவே கிடையாது. காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியுன்றது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா பிரீமியத்தில் அப்படி கிடையவே கிடையாது உள்ள, புரியுதுங்களா? சரி, இன்னைக்கு நம்ம லெவலுக்கு வருவோம். இன்னைக்கு 0 to 0 சூப்பரா பண்ணிருப்பீங்க. காலையிலேயே எல்லாரும் புட்டு எடுத்திருப்பாங்க, என்ன காரணத்துக்கு. அதுக்கு முன்னாடி நல்லா கவனிங்க, இந்த மாதிரி எக்ஸ்பைரி டேட் தான் நிறைய விஷயங்களை நீங்க புரிந்து கொள்ள முடியும். நான் என்ன சொல்லியிருந்தேன், 25,400 புட்டு 68 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிப்டி ஏறத்தான் செய்யும் சொல்லியிருந்தேன், கரெக்டுங்களா? காலையில அதே போல நிப்டி ஏறி இருக்கும். இங்க வந்துட்டதுக்கு அப்புறம் நிப்டி அங்கிருந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. எகைன் பாருங்க, இந்த வேலைக்கு இதுக்கு மேல போக முடியல, 68க்கு நேரம் போக முடியல. அப்ப என்ன, ஏற அவ்வளவு நிப்டி இறங்கி இருக்கும். ஆனா இவர் ஏறி இருக்கவே மாட்டார் இந்த பிரீமியம், புரிதுங்களா? அப்ப இதுல இருந்து லாஜிக் என்ன, காலையில அவ்வளவு ஸ்பீடா இறங்கினது என்னங்க, சும்மா இறக்கிருக்காங்க மார்க்கெட்டை. ஒரு அதுக்கு கால்குலேஷன் அங்க நமக்கு வேல்யூ இருக்குது, நம்ம புட்டு அங்க காலையில எடுத்துருப்போம், புரிதுங்களா? அதுக்கு என்ன காரணம், ரீசன் வேணும். அப்போ இதை சிந்திங்க முதல்ல. இங்க இருந்து மறுபடியும் மார்க்கெட் என்ன ஆகுதுங்க, இறங்குது. அப்போ மார்க்கெட் ஏறி இருக்கும். மறுபடியும் இங்க போறாரு, மறுபடியும் அங்க இறங்குது, அப்போ மார்க்கெட் ஏறி இருக்கும். அப்போ எவ்ரி டிப் கீழே இறங்க மார்க்கெட் ஏறவே ட்ரை பண்ணிருக்கும். ஆனா பிரீமியம் என்ன இருக்குங்க, ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்கவே மாட்டாங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படிங்கறத நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க, படிங்க, தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.